ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டட் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான சிம்பிளான ஒரு கேப்புச்சினோ காஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் காஃபி பவுடர் யூஸ் பண்ணுறேன். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் இது, எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே. அதே ஸ்பூனில் 2 ஸ்பூன் ஜீனி போடுறேன். ரெண்டு ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒரே அளவாக இருக்கணும், தண்ணி கூடிடக்கூடாது. இப்போ நல்லா பீட் பண்ணிக்கலாம் வாங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா பீட் பண்ணணும். அப்போ தான் நல்லா க்ரீமியாக கிடைக்கும் நமக்கு. நீங்கள் தினமும் வீட்டில் செய்கிற காஃபியை விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்ல கலர் மாறிடுச்சு. நம்ம நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா கெட்டியாக வருது பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியுது பாருங்கள். நல்லா க்ரீமியாக வந்துக்கிட்டு இருக்கு. 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லா க்ரீமியாக வந்துருச்சு. இந்த மாதிரி பதத்துக்கு வரணும். நல்லா க்ரீம் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கணும். பாருங்கள், ஸ்பூனில் எடுத்தால் கெட்டியாக கீழே விழுகணும். இப்போ நம்ம 2 ஸ்பூன் அளவு நம்ம டம்ளரில் போட்டுக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் அளவு போட்டதுக்கப்புறம் நான் ஏற்கனவே பால் காய்ச்சி வெதுவெதுப்பாக ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிக்கலாம். அது ஒரு 3/4 டம்ளர் அளவு ஊற்றிக்கோங்க. இப்போ நான் 3/4 டம்ளர் அளவு பால் ஊற்றிட்டேன். இப்போ நம்ம ஸ்பூன் போட்டு லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். மேலால் ஒரு லேயர் வரும், நுரையாக ஒரு லேயர் வரும். அதுதான் சரியான பதம். பாருங்கள், இந்த வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு டிசைன் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம்ல க்ரீமி, அந்த க்ரீமை ஒரு ஸ்பூன் அளவு ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கோங்க. அப்புறம் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் அது கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா ப்ரௌன் கலரில் வரும். ரொம்ப கெட்டியாக இருந்தால் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சுல. இப்போ நம்ம அதை டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு சின்ன ஸ்பூனில் அதை எடுத்து 3 சொட்டு அளவு இப்படி வைங்க. குட்டியாக வைங்க. அந்த ஸ்பூனோட பின்பகுதியில் வச்சு நீங்கள் இப்படி ஒரு கோடு போட்டிங்கன்னா நல்ல டிசைன் கிடைக்கும். இதே மாதிரி நம்ம நிறைய டிசைன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நிறைய டிசைன் பண்ணிக்கலாம். சூப்பரான கேப்புச்சினோ காஃபி ரெடி.
இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.